முறை அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, மாட்டுக்காக புல்லு பிடுங்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, புளியில அவ்வளோ வகையான கீரை செடிகள் இருக்குதுங்க. அருகம்பில், ஊமத்தை, சாரணக்கீரை, பச்சை தண்டு கீரை. இந்த கீரையை நாங்க பச்சை தண்டு கீரைன்னு தான் சொல்லுவோங்க. இது சமைச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. என்னோட ஃபேவரட் கீரைன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வேலைக்கீரை இது எல்லாமே பக்கத்துலேயே இருந்ததுங்க. இன்னும் தோட்டம் ஃபுல்லா சுத்துனோம்னா நெறைய கீரைகள் வந்து நம்ம பறிச்சு எடுக்கலாங்க. நான் மாட்டுக்கு புல்லு பிடுங்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த கீரை செடிகளெல்லாம் பறிக்கவும் ஆரம்பிச்சுட்டேங்க. அப்படியே பிடுங்கிட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பெருசும் ஆயிருச்சுங்க. மாடுகளுக்கு கொண்டு போய் போடும்போது அவ்வளோ சூப்பரா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்பயுமே பண்ணை மாடுகள் தர பாலை விட, இந்த மாரி கிராமங்கள்ல, தோட்டங்கள்ல வளர்ற மாடு தர பால் வந்து குவாலிட்டி அதிகமா தான் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பலதரப்பட்ட உணவுப் பொருட்கள வந்து கண்டிப்பா சாப்பிடுதுன்னே சொல்லலாங்க. நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, அப்பா பார்த்தீங்கன்னா, எலுமிச்சங்க மரத்துலேருந்து எலுமிச்சங்க பறிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வந்து மாதுளை மரத்துலேருந்து மாதுளம் பழமெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ரொம்ப பழுத்துருச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 3/4 வெட்டு இருந்துச்சு. ஒரு 4, 5 பழங்கள வந்து நான் பறிச்சு எடுத்துட்டேங்க. நீங்க வந்து கிராமங்கள்ல கல்யாணம் பண்ணீங்களா, உங்களுக்கு பெரிய பெரிய ஃபர்னிச்சர் எல்லாம் வந்து சீதனமா கிடைக்குதோ இல்லையோங்க, ஆனா இந்த மாரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அது கூட சேர்த்தி அந்த அன்பு எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க எப்பலாம் ஊருக்கு போகிறீங்களோ அப்போலாம் கிடைக்கும்னே சொல்லலாங்க. வெறுங்கையோட ஊர்லேருந்து திரும்பி வரவே முடியாதுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 பேக்கே நிறையிற அளவுக்கு அங்கேருந்து சீதனம் நம்மளுக்கு எப்பயுமே கிடச்சிருங்க. மாதுளம்பழத்தில பார்த்தீங்கன்னா, சில சொத்தை பழங்களும் இருந்ததுங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டுங்க. நம்ம பறிச்ச பழங்கள், அப்பா பறிச்சு குடுத்த பழம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. உண்மையாலுமே கிராமம் கிராமம் தாங்க.